Hi guys, welcome to Mac India. லாஸ்ட் வீடியோ பார்த்தீங்கன்னா லிம்போ இஷ்யூனால் ஆக்சிடென்ட் ஆனது அதை பற்றி போட்டிருப்பேன். அந்த வீடியோலேயே சொல்லியிருப்பேன். நான் இதில் வந்து இருக்கிற மைனஸ் வந்து இதுவரைலாம் நம்ம மைனஸே வந்து அந்தளவுக்கு பார்க்கல. ஏன்னா ட்ரைவ் பண்ணிவிட்டு ஃபஸ்ட் சர்வீஸ் முடிச்சுட்டு இப்படி ஒன்று ஒன்றா ஏன்னா வந்து நம்ம எடுத்த உடனே எதுவுமே வந்து மைனஸ்ன்னு சொல்ல முடியாது. நம்மளுக்கு தெரியாத ஃபியூச்சர்ஸ் ஏதாவது இருக்கலாம். அப்படின்றதுக்காக நான் வந்து அந்தளவுக்கு இதில் வந்து மைனஸ் ஏற்கனவே சொல்லியிருப்பேன். பேட்டரியில் இருக்கிற இஷ்யூ வந்து ஒரு வீடியோ தனியாகவே போட்டிருப்பேன். நீங்கள் பேட்டரி சார்ஜ் பண்ணும்போது ஆப்புக்குள்ளே போய் பார்த்தீங்கன்னா 100% வந்து 95 கிலோமீட்டர் தான் வந்து உங்களுக்கு மென்ஷன் பண்ணோம். அது நான் ஏற்கனவே அந்த வீடியோ வந்து போட்டிருக்கேன். பார்க்காதவங்க மேலே ஐக்கானில் ப்ரெஸ் பண்ண போடுறேன், பார்த்துக்கோங்க. இப்போது இதில் என்ன மைனஸ்னால், கம்பெனியில் இது ஒரு சென்சார் கொடுத்துருக்காங்க, தெரியுதுங்களா? ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இது வந்து ஏபிஎஸ்க்கு வர சென்சார். இந்த சென்சார் இது வந்து சிபிஎஸ்ன்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. கம்பைன்டு பிரேக்கிங் சிஸ்டம் அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அது என்ன கான்செப்டில் ஒர்க் பண்ணுது அது எனக்கு தெரியல. ஏன்னா நான் வந்து அந்தளவுக்கு டெக்னிக்கல் கிடையாது. அதனால் நான் வந்து கேட்டதுக்கு அவங்க வந்து சிபிஎஸ் கிடையாது சார் அப்படின்னாங்க. சரி, அப்போ ஏபிஎஸ்ஸா அப்படின்னு கேட்டதுக்கு ஏபிஎஸும் கிடையாது அப்படின்னாங்க. அப்புறம் வந்து மேனுவலில் எதுக்கு வந்து சிபிஎஸ்ன்னு மென்ஷன் பண்ணணும், இல்லாததுக்கு எதுக்கு மென்ஷன் பண்ணணும்? அதுவும் இல்லாமல் அந்த சிபிஎஸ் எந்த கான்செப்டில் ஒர்க் பண்ணுது? ஏன்னா ஒன் சைடு வந்து பார்த்திங்கன்னா மெக்கானிக்கல் பிரேக்கு, நார்மலாக ஒயர் போகும், ரியர் பிரேக்கு, ஃப்ரண்ட்டு பிரேக்கு மட்டும் டிஸ்க்கு கொடுத்துருக்காங்க. அது வந்து ஆயில் பம்ப் பண்ணி அது மூலிமா பிரேக் பிடிக்கும். இது எந்த கான்செப்டில் ஒர்க் பண்ணுது அது தெரில. ஆனால் சர்வீஸில் கேட்டதுக்கு இதில் வந்து சிபிஎஸும் கிடையாது ஏபிஎஸும் கிடையாது அப்படின்ற மாதிரி தான் சொன்னாங்க. இன்னொரு விஷயம், சர்வீஸில் இருக்கிறவங்களுக்கு வண்டியோட ஃபியூச்சர்ஸை முதல்ல எக்ஸ்பிளைன் பண்ணுங்கள். அவங்க அப்போ தான் கஸ்டமருக்கு சொல்ல முடியும். அவங்களுக்கே தெரியலனா கஸ்டமருக்கு எப்படி சொல்லுவாங்க, நாங்கள் எப்படி புரிஞ்சுக்கிறது, அதுவும் தெரியல. ஸோ அப்புறம் பார்த்திங்கன்னா வண்டியில் வந்து கால்ஸ் வந்தால் ரிஜெக்ட் பண்ணுறதுக்கு ஒரு ஆப்ஷன் இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. கால்ஸ் வந்தால் டிஸ்பிளே ஆகும், நீங்கள் வந்து ரிஜெக்ட் பண்ணிக்கலாம். அட்டன் பண்ணனா இந்த லெஃப்ட் நாவிக்கியை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா ரிஜெக்ட் ஆகும், சென்டர் பட்டன் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா அட்டன் ஆகும் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. ஆக்சுவலாக இதில் வந்து கால் வந்தாலே வந்து உங்களுக்கு டிஸ்பிளேயில் ஆன் ஆகாது. நான் அதுக்கு காட்டுறேன் பாருங்கள். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து ஆப்பில் வந்து பேர் பண்ணிட்டேன். நல்லாவே பாருங்கள், வைஃபை கனெக்டட்னு வரும், ப்ளூடூத் வந்து கனெக்டட்னு வரும், வீடா ஸ்கூட்டர். இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வைஃபை நெட்வொர்க்கு, பேட்ரி பர்சன்டேஜ், இது மொபைல் டேட்டா நெட்வொர்க்கு, பேட்ரி பர்சன்டேஜ், ஒய்ஃபை எல்லாமே வந்து கனெக்ஷனில் தான் இருக்குது. இப்போ நான் ஒரு கால் பண்ண போகிறேன். ஸோ இப்போ பாருங்கள், எனக்கு கால் வந்து வருது, ரிங்காகிற சவுண்டு கேட்குதா? டிஸ்பிளேயில் வந்து எதுவுமே வரலை. அவங்க என்ன சொன்னாங்கன்னா, அதை நீங்கள் இதுலேயே பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு, கால்ஸ் வந்தால் இங்கேயே உங்களுக்கு வந்து டிஸ்பிளேயில் வரும். நீங்கள் வந்து கால் அட்டன் பண்ணலாம், இல்லைனா ரிஜெக்ட் பண்ணலாம் அப்படின்னு சொன்னாங்க. இன்னி வரலாம் அது அப்டேட் வரல. மொபைலில் வந்து பேர் ஆகுமே தவிர, அதுவும் சம்டைம்ஸ் வந்து நெட்வொர்க் கட் ஆகிடும். இதே மாதிரி பார்த்தீங்கன்னா இப்போ பாருங்கள், க்ளவுடு வந்து கட் ஆகிடுச்சு. அதே மாதிரி இன்னொரு இஷ்யூ இருக்குது. இது மாதிரி சம்டைம்ஸ் வந்து அப்படியே ஹேங் ஆகிடும். திருப்பி நீங்கள் வந்து இதை க்ளோஸ் பண்ணிட்டு திருப்பி அந்த மாதிரி நெட்வொர்க்கு ஃப்ரெஷ்ஷாக ஓப்பன் பண்ணிங்கன்னா, ஸோ இது மாதிரி ஃப்ரெஷ்ஷாக ஓப்பன் பண்ணணும், அப்போ தான் ஓப்பன் ஆகும். இதே மாதிரி இதில் பார்த்தீங்கன்னா ட்ரிப்பு மை ரைட்ஸ்னு வந்து உங்களுக்கு டெய்லி எவ்வளோ ஓட்டியிருக்கோம் அப்படின்றது வரும். இது சம்டைம்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு 1 or 2 டேஸுக்கு வந்து காட்டவே காட்டாது. இங்கே பாருங்கள், நான் காட்டுறேன் இது. ஸோ இதெல்லாம் இப்போ அப்டேட் ஆகியிருக்கு. ஆக்சுவலாக வந்து உடனே அது அப்டேட் ஆகணும். நம்ம மை ரைடு வந்து நம்ம ரைட் கம்ப்ளீட் பண்ண உடனே வந்து எவ்வளோ கிலோமீட்டர் எவ்வளோ டிஸ்டன்ஸு ட்ரைவ் பண்ணியிருக்கோம் அதெல்லாம் வந்து இதில் மென்ஷன் ஆகணும். அது மென்ஷனே ஆகலை. ஸோ இன்னொரு இது என்னென்னு பார்த்தீங்கன்னா, இம்மொபிலைசேஷன். அது எதுக்குன்னா, வண்டி யாராவது தேவையில்லாமல் எடுத்துகிட்டு போயிட்டாலோ, இல்லை வந்து வண்டி டெஃப்ட் ஆகிட்டாலோ, வண்டி எங்கே போகுதுன்னு பார்த்து நம்மளை வந்து அந்த இம்மொபிலைசேஷன் ஆக்டிவேட் பண்ணோன்னா வண்டி ஆட்டோமேட்டிக்காக ஸ்டாப் ஆகிடும். இது ஒரு நல்ல ஒரு ஆப்ஷனு. அது ஏன் வந்து எடுத்துட்டாங்கன்னே தெரில. அந்த ஒரு நல்ல ஆப்ஷனை வந்து ஆரம்பத்தில் இருந்தது. இப்போ வந்து அப்டேட் வந்ததுக்கப்புறம் 1.72 வெர்ஷன் வந்ததுக்கப்புறம் அந்த இம்மொபிலைசேஷனே இல்லை, சுத்தமாக தூக்கிட்டாங்க. அது ஏன் அப்படி பண்ணாங்கன்னு தெரில.
ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா லிம்போமுன்ற இஷ்யூவை தான் தூக்கணும். அதுதான் வந்து பெரிய இஷ்யூ இது. அதனால் வந்து நிறைய இது சான்சஸ் இருக்குது, நிறைய டேஞ்சர்ஸ் அதனால் வரும். இது வந்து லிம்போமுன்றது தூக்கிறதுக்கு பதிலாக அவங்க வந்து இம்மொபிலைசேஷனை எடுத்துட்டாங்க. அது ஏன் எடுத்தாங்கன்னே தெரியல. ஸோ அப்புறம் பார்த்திங்கன்னா இப்போது TCU, அதாவது டிரான்ஸ்மிஷன் கண்ட்ரோல் யூனிட்டோட சாஃப்ட்வேர் வந்து அப்டேட் பண்ணுறாங்க. கம்பல்சரி இந்த அப்டேட் எல்லோரும் பண்ணுங்கள். முதல்ல வந்து 1.007 என்னவோ இருந்தது, இப்போ வந்து 4.01 இருக்குது. இந்த சாஃப்ட்வேர் அப்டேட் பண்ணினீங்கன்னா அந்த லிம்போம் இஷ்யூ வராதுன்னு சொல்லியிருக்காங்க. அந்த சாஃப்ட்வேர் அப்டேட் பண்ணியிருக்காங்க. நான் ஒரு 2 days ஆச்சு வெஹிக்கிள் எடுத்து. இன்னி வரலும் எனக்கு எந்த இஷ்யூவும் வரலை. வண்டி நல்லா டிரைவிங் பண்ணுறது கரெக்டாக இருக்குது. கம்பல்சரி யாரெல்லாம் வீடாக வச்சுருக்கீங்களோ எல்லாருமே வந்து இந்த சாஃப்ட்வேரை வந்து அப்டேட் பண்ணுறது ரொம்ப நல்லது. ஏன்னா அது பண்ணினா தான் உங்களுக்கு வந்து ஃப்யூச்சரில் அந்த லிம்போம் இஷ்யூ வராதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா எனக்கு பண்ணியிருக்காங்க, அவங்க சொன்னதை தான் சாஃப்ட்வேர் அப்டேட் பண்ணிட்டோம், TCU சாஃப்ட்வேர் அப்டேட் பண்ணியிருக்கோம். அதனால் இந்த லிம்போம் இஷ்யூ வராதுன்னு சொல்லியிருக்காங்க. பார்க்குறேன், நான் எடுத்து 2 days ஆகுது, இனி வரலாம் எனக்கு எந்த இஷ்யூவும் வரலை. ஸோ இந்த மாதிரி சில பிரச்சனையெல்லாம் இருக்குது இந்த வண்டியில். இதெல்லாம் கொஞ்சம் வந்து ஹீரோ சைடில் கரெக்ட் பண்ணாங்கன்னா நல்லாயிருக்கும். அவங்க தான் வந்து இது ஃபுல்லாக ரெஸ்பான்ஸ் எடுத்து பண்ணணும். ஏன்னா வந்து வீடால் எந்த ஒரு நம்மளுக்கு ரெஸ்பான்ஸும் இல்லை. கால் பண்ணால் சரியான ரெஸ்பான்ஸ் பண்ண மாட்டேங்கிறாங்க. அதனால் ஹீரோ தான் இது எடுத்து பண்ணணும். ஸோ கைஸ், இந்த வீடியோ, இந்த அப்டேட் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இந்த சேனலுக்கு புதுசுனா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போகிற ஒவ்வொரு வீடியோவும் அப்டேட்டாக வரும். பாய்.